ஒரு பிக்கஸ்ட் டெபியூட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் கண்டென்டர் வர நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நடந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக ஃப்ரீ வரும். அண்ட் ஆல்சோ ஒரு சில அப்டேட்ஸும் ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் வந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் குத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸ்மாக்டவுனை டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்குலியோ வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆயிருக்காரு. ஸோ ஹிக்குலியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நம்ம டிவியில் யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ப்ரீ ஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பீரன் ஆயிருக்காரு. அப்பீரன்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெட்டி டெட்லியில் உள்ள கிட் வில்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதில் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான்சினா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணியிருப்பாரு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாரு. சாரி, ஆர்ட்ரூத் சொல்லக்கூடாது, ரான் கில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த அட்டாக் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு சில நியூஸஸ்லாம் வந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக அப்கமிங் ஸ்மாக்டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெசல் ஓட்ஸோடைய ட்ரஸ்டட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராபலி இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அது பெரிய பேப்பர்லாம் வைக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு வீக்லி எபிசோட்லேயே நடந்துருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபலி இது நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனுக்காக ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்துருந்தோம் இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய ஜான்சினாவை வந்து நம்மளுடைய ரான் கில்லிங்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்றதை. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நான் டைட்டில் மேட்சாக நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ராண்டி ஆர்டனுக்கும் நம்மளுடைய சமி ஜெயினுக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. கிங் ஆஃப் த ரிங்கோடைய செமிஃபைனல்ஸ் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளோட அலெக்சா பிளஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கான கண்டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. அந்த கண்டெண்டருக்கும் அலெக்சா பிளஸ்க்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங் செமிஃபைனல்ஸில் வந்து நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அந்த மேட்சை அந்த ஆப்போனண்ட்டை கன்ஃபீட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமிஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரைட், இப்போ நம்ம ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் பார்த்துலாம். ஸோ ஸ்மாக்டவுனை பொறுத்தவரைக்கும் கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா, சிஎம் பங்கு, கோடி ரோட்ஸு, நம்ம ராண்டி ஆர்டன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. பயங்கரமாகவே இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாற்றி அவங்களுக்கான கண்டெண்டர் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபைனலாக இதில் எல்ஐ நைட்டும் பார்த்தீங்கன்னா வராரு. எல்ஐ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு இந்த சாம்பியன்ஷிப் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஃபைனலாக நம்மளுடைய ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராருன்னு போறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரான் கில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணிடுறாரு. இந்த அட்டாக் பண்ணது மட்டும் நம்மளுடைய யாரும் நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து இதை பற்றி நம்ம ரான் கில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ லேட்டர்லாம் நடக்குது. ராண்டி ஆர்டன் வர்சஸ் எல்ஐ நைட் வர்சஸ் கார்மெலோ ஹேஸ், அலிஸ்டர் பிளாக் இவங்களுக்கான ஃபேட்டல் 4-வே அட்வான்ஸ்டு டு செமிஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் ஜெயிக்கிறவங்க கிங் ஆஃப் த ரிங்கோடைய செமிஃபைனல்ஸுக்கு மூவ் ஆகுன்ற மாதிரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வின் பண்ணிடுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீடும் பிராண்ட் பிரேக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்ஐ நைட்டை அட்டாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்ஐ நைட்டை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இந்த கேப்பில் நம்மளுடைய கார்மெலோ ஹேஸோ ஒரு ஆர்கேஓ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட் யுனைடெட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோலாம் ஒன்றும் கிடையாது, பிளட் லைனுக்கு கூட கொடுக்குறேன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ பார்த்து சொல்கிறாரு. சோலோ சிக்கோவை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வராரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, பட் இருந்தாலும் ஒரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லவ் யூ சோலோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வாயாலேருந்து 1 செகண்ட் நான் சொல்ல வைக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிவிட்டு அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜேட் கர்கில் வர்சஸ் பைப்பர் நிவின் வர்சஸ் மிச்சின் வர்சஸ் நம்மளுடைய நயா ஜாக்ஸ்க்கான ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்காக. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கர்கில் வின் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் கடுப்பாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜேட் கர்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரி டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அந்த இடத்துல வேட் பேரட்லாம் இருப்பார். ஸோ அவர் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நம்ம ஜேட் கர்கிலை விட்டு எரிஞ்சு விட்டுருவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கவே பயங்கர சீக்வன்ஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் மிஸ் எம்ஐடிபியாக இருக்கிற நம்மளோட நியோமி பார்த்தீங்கன்னா வராங்க. நியோமி வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மணி இந்த பேங்கை டிஃபனி கிட்ட தான் கேஷ் இன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நியூ டபிள்யூ விமன் சாம்பியன் ஆக போகிறேன்றதை அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த இடத்துல டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒன்றால் முடியுமா, முடிஞ்ச இப்போயே பண்ணி காட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் நியோமி அந்த ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அதுக்கப்புறமா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. நயா ஜாக்ஸ் வந்து நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்ட்ல அட்டாக் பண்ணலான்னு வராங்க. அந்த இடத்துல நியோமி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் இன்ட்ரோ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நியோமி வந்து பார்த்தீங்கன்னா நியோமியை நம்மளுடைய நயா ஜாக்ஸ் பண்ண விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஒயிட் சிக்குக்கும் நம்மளுடைய மெஷின் கன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாக் டீம் மேட்ச். இதில் டெக்ஸ்டர் லமிசன் ஜோ கெஸியும் விளையாடுறாங்க. அந்த இடத்துல மெஷின் கன்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறாங்க டாமினன்ஸாக. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஜான்சினா வந்து நம்மளுடைய ஜிம்மி யூசோ கிட்ட சொல்கிறாரு, இந்த இடத்துல போய் அந்த ரான் கில்லிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேடு, நான் அவனை இன்னைக்கு ஃபேஸ் ஆஃப் பண்ணி ஆகணும், இன்னைக்கு அவன்கிட்ட என்ன கதைன்றதை பேசி ஆகணுன்றதை நம்மளுடைய ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்லி ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு.
பட் ஜான்சனை எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணார். பட் இந்த இடத்துல சிஎம் பங்க் வந்துடுறாரு. சிஎம் பங்க் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதுலாம் எனக்கு ஒரு மேட்டரும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சாம்பியன்ஷிப் தான் மேட்ரு என்று சொல்கிறாரு. இந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, உண்மை என்னென்னா உன்னால் நான் வந்து உன்னை பீட் பண்ண மாட்டேன்ற மாதிரி நினைக்கிறீங்க, நான் இந்த இதில் வந்து நான் பெஸ்ட்டாக இருக்கேன், நீ வந்து என்னை பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு தான் போவேன். அதாவது அந்த 2011 வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஜெயிச்சுட்டு தலைவன் கம்பெனி விட்டு போயிடுவார்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி வச்சிருக்கான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராப் மாதிரி வச்சிருக்கேன், அந்த இடத்துல வந்து நான் வந்து பீட் பண்ணி வருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் அவர் வந்து சாம்பியன் அவன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ரான் கில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துறாங்க. இதுக்கப்புறமா லேட்டர்லாம் வந்து நிக் அல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்குமான நான் டைட்டில் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ அலெக்சா பிளேஸ், கேண்டிஸ் லிரே, ஆல்பா ஃபயர் வர்சஸ் நம்மளுடைய ஷார்லட் ஃபயருக்கான ஃபேட்டல் 4 குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்கான மேட்ச் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளேஸ் ஷாக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. லேட்டரில் பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சிஎம் பங்கும் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. பங்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறாரு. லேட்டரில் அந்த மெயின் ஈவெண்ட்டில் நடக்குது கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஷின்ஸ்கே நாகாமுரா, ஆண்ட்ராடே, டேமின் பீஸ் இவங்க 4 பேருக்குமான ஃபேட்டல் 4 மேட்ச் கிங் ஆஃப் த ரிங் மேட்ச் டோர்னமெண்ட்டுக்காக நடக்குது. இதில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. 1 செகண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஷாட்டுக்கு வருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக வேறு ஜேஓசோ வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கு தான் ஃபைனல் நடக்கணும் நினைக்கிறேன். கோடி ரோட்ஸுக்கும் ஜேஓஸுக்கும் ஃபைனல் நடந்து இதில் வந்து கோடி ரோட்ஸ் ஜெயிப்பார் போல. அந்த மாதிரி தான் ஃபியூட் கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பலாம் ஹைப்பு கொடுத்து பண்ணலை, ஆவரேஜாக டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆவரேஜ்னு கூட சொல்ல மாட்டேன், டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து நேரம் நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். அப்கமிங் வீடியோ வரும்னு சொல்லிடா பட் போட மாட்டேங்கிறீடான்ற மாதிரி கேட்பீங்க. ஒரு 10 days லீவ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.